எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட ரியோவிடா. ஓகே, ஸோ ரியோவிடா அப்படின்றது வேர்ல்டு ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே நோய் எதிர்ப்பு திறன்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அந்த நோய் எதிர்ப்பு திறன் என்ன மாதிரி இருக்குது நம்ம உடம்புனா, உங்களோட உடம்புல இருக்கிறது என்ன மாதிரி அச்சுறுத்தல், அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி பதில் அளிக்கிறது, அது எப்படி அந்த செல்லுக்கு ஞாபகத்தில் வச்சு அடுத்த டைம் அதே மாதிரி நடக்கும்போது அதுக்கு அந்த இதுக்கு எப்படி நம்ம செல் வந்து ரியாக்ட் பண்ணணுன்றதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சொல்லிக் கொடுக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பல வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், திராட்சை, மாதுளை, அதுக்கப்புறம் ப்ளூபெரி, எல்டர்பெரி, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாலிஃபீனால்ன்ற சப்ஸ்டன்ஸும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு தேவையான கூடுதல் சக்தியுமே இதை சேர்த்து வழங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. நம்ம சொன்ன இந்த பழ வகைகள் எல்லாத்தையுமே சூப்பர் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறது, அது மட்டும் கிடையாது, இதில் பாலிஃபீனால்ன்ற சப்ஸ்டன்ஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் வந்து லோடட்னு கூட சொல்லலாம். அதனால தான் இந்த பழ வகைகள் வந்து நேரடியாகவே உங்களோட நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதோ இல்லை நோய் எதிர்ப்பு திறனோட சம்மந்தப்பட்ட செல்களோட ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக்கிறதுக்கோ நமக்கு உதவும். எல்லாரோட உடம்புலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் ப்ரொடியூஸ் ஆகும். அது உற்பத்தி ஆகிறது ரொம்ப 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 நார்மல். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உங்கள் உடம்பு எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு சொல்கிறது தான் நம்ம வந்து இம்யூன் சொல்லலாம், இல்லைன்னா நோய் எதிர்ப்பு திறன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு திறனுக்கு கூடவே சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட கவுண்ட்டையுமே நம்ம உடம்புல கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம சொன்ன சூப்பர் ஃபுட்டும் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரும் சேர்ந்து நம்ம உடம்புல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயோட திறனை வந்துட்டு கண்டறிஞ்சு அதுக்கு உங்கள் செல் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுக்கும். செல் சேதமடைகிறதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும், ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா அதை குறைக்கும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்கும் நமக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு சேர்ந்த நம்மளோட அன்பானவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கைன்றது ரொம்பவே அவசியம். அப்போ ஒரு ஹெல்த்தி